இப்ப நமது இந்த உரையை இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட சிலர் 25% இங்கே இருப்பாங்க, 50% என்ன செய்வாங்க இங்கே இருப்பாங்க, 75% இங்கே இருக்கலாம், 100% இங்கே இருக்கலாது. 100% என்ன செய்யலாது, தொழுகையாக இருந்தாலும் உங்களால் இருக்க இயலாது, மற்ற விஷயங்களாக இருந்தாலும் இருக்க இயலாது. அவைகள் எந்த அளவுல உங்களை ஆக்கிரமிச்சிருக்கிறதோ அந்த அளவுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரசன்ட்ல உள்ள கவனம் குறையும். அல்லாஹ் மறுமையை பத்தி சொல்ற டைம்ல வதரன்னாஸ சுகாரா வமாஹும் பிசுகாரா வலாக்கின் அதாபல்லாஹி ஷதீத். அவர்களை நீங்கள் போதையுடையவர்களாக காண்பீர்கள், ஆனால் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வேதனை கடுமையானது. அதனால புத்தி பேதலிச்சு போய் அவர்கள் அந்த அமளி துமளிக்குள்ள உள்ளாகி ஒரு பயங்கரமான ஒரு மயக்கத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள். இதே சுக்காரா என்ற வார்த்தை எல்லாம் மரணத்துக்கு யூஸ் பண்றா. சக்கரத்துல் மவுத், நம்ம சக்கராத் என்றோம். சக்கராண்டா என்ன போதை, சக்கராண்டால் போதை. அப்படின்னா அது வருகிற நேரத்தில் எங்களுக்கு வேற எந்த சிந்தனையும் வராது, வேற எந்த சிந்தனையும் வராது. இது போன்ற ஒரு நிலை எங்களை என்ன ஒரு பெரிய சந்தோஷம் எங்களை ஆக்கிரமித்திருந்தாலும் எங்களால் என்ன செய்ய முடியாது, இந்த இடத்துல ஒரு முழுமையான மனநிலையோடு இங்க இருக்க முடியாது. ஒரு பெரிய கவலை ஒரு வேதனை ஆக்கிரமித்திருந்தாலும் நாம் பண்ற எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு அழுக வரும். உங்களுக்கு நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் அழுக வரும். அது ஓஃபன்ட்ட நல்லது விளங்கிட்டா. நான் பண்ணக்கூடிய எல்லா வசனங்களுக்கும் உங்களுக்கு காரணம் நீங்க பெரிய கவலை ஒன்றில் இருப்பீங்க. அதனால மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொன்னா கூட உங்களுக்கு என்ன செய்யும், அதுலயே ஒரு அழுக வரும். இந்த மகிழ்ச்சியும் போக போகுதானே ஒரு அழுக வரும், ஏன்னா நீங்க கவலையில் இருப்பீங்க. இது மனிதனுடைய ஒரு இயற்கையான ஒரு தன்மை, மனிதனுடைய இயற்கையான ஒரு நிலை. அதனால நீங்க முழு கவனமே எடுத்து இந்த இடத்துல இருந்தாலும் 75% தான் உங்களால் என்ன செய்ய முடியும், இதற்குள்ள இருக்க முடியும். இந்த நேரத்திலே உங்களுக்கு வேற சிந்தனை எல்லாம் என்ன செய்யும், ஓடிக்கொண்டே இருக்கும். அப்ப மனிதன் அந்த எண்ணங்களால வயப்பட்டவன், எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்டவன். அப்ப எண்ணங்களால ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு நிலை அவனுக்கு இருக்குமாக இருந்தால் அவனால சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கணும். ஒரு முஃமினானவனாக இருந்தான் சில எண்ணங்களுக்கான தீர்ப்புகளை அவன் தேடிக்கொண்டுதான் இருக்கணும். எத்தனையோ எண்ணங்கள் நாங்க வெளிப்படுத்தி விடுகிறோம், எத்தனையோ எண்ணங்கள் வெளிப்படுத்தி விடுகிறோம். வெளிப்படுத்தி விட்ட எண்ணங்கள்ல எது பாவமானவைகள் என்று பலருக்கு தெரியும். பொறாமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், கோபத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல வஞ்சகத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதே போல பெருமையை வெளிப்படுத்தி விடுகிறோம், அகங்காரத்தை வெளிப்படுத்தி விடுகிறோம், அதுபோல அதிகார தோரணையை வெளிப்படுத்தி விடுகிறோம். மற்றபடி நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னா சந்தோஷங்களை, மகிழ்ச்சிகளை, இவைகள் எல்லாம் வெளிப்படுத்தி விடுகிறோம். இது எண்ணங்களை வெளிப்படுத்துற உணர்வு முறை, உணர்வுகளுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறது. இதே நேரம் சிந்தனையை வெளிப்படுத்தினா கருத்து முறை, தவறான கருத்தை என்ன செஞ்சிருவோம், வெளியே சொல்லிடுவோம், பிழையான கருத்தை சொல்லி விடுவோம், மகிழ்ச்சியான கருத்தை சொல்லி விடுவோம், வழிகாட்டல் கருத்தை சொல்லி விடுவோம், வழிகெடுக்கும் கருத்தை சொல்லி விடுவோம். எங்க பிறந்தது, எல்லாமே எண்ணங்கள்ல பிறந்தது. அப்ப கருத்தாகவும் பிறக்கும், அது உணர்வாகவும் என்ன செய்யும், பிறக்கும். வெளிப்படுத்தி விட்டால் எங்களுக்கு சில தீர்வுகள் தெரியும். ஆனா உள்ளத்திலேயே வச்சு கொண்டிருக்கிற டைம்ல பல கேள்விகள் எங்களுக்கு உண்டாகும். ஒருத்தரோட பழகுவோம், ஒருவரோட சிரிச்சு பேசுவோம், ஆனா அவர் எங்களுக்கு வெறுத்தவரா இருப்பார், அவர் வெறுத்தவரா இருப்பார். அந்த இடத்தை விட்டு அவசரமா போகணும் என்பதற்காக அவரோட கதைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமலே சிரிச்சு சிரிச்சு இருப்போம். என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணினா ஒரு அரை மணி நேரம் பேசுவார் என்பதற்காக அப்படி இருப்போம். இப்ப மனசுல என்ன கேள்வி வரும்னா, நான் முனாஃபிகா? இப்ப அவரோட முனாஃபிக் இல்லாம இருந்தா கடைசியில் நான் கோபக்காரனா போய் வேற நிலைமைக்கு என்ன செஞ்சிடும், போற நிலைமையெல்லாம் இருக்கும். அப்ப அதனால நம்ம என்ன செய்வோம், இதுக்கு என்ன சொல்றது, இதை கூட இந்த இடத்துல நான் என்ன செய்யல, எடுக்க வரவில்லை. என்ன காரணம்னா இது பண்பாட்டு ரீதியான சில விஷயங்களை சார்ந்ததுதான். அதை நம்ம தனி தலைப்புல பேசி இருக்கிறோம். எப்படி என்றால் நயவஞ்சகமும் இங்கிதமும். நயவஞ்சகம் வேறு, இங்கிதம் வேறு. இப்ப ரசூல் சஹாபாக்கிட்ட சில வார்த்தைகள் வருது, இன்னா லனக்ஷிரு அலா வுஜூஹி கௌமின் வ இன்ன குலூபனா லதல்அன்ஹும். சில மக்களை பார்த்து நாங்கள் பல்லிழிக்கிறோம், எங்களது உள்ளங்கள் அவர்களை சபித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு வருது. சிலர் சொல்லுவாங்க வெளிப்படையா பழகுங்க, ஓப்பனா பழகுங்க, நேர்மையா பழகுங்க, நேரடியா பழகுங்க. சாத்தியமே இல்லை. அது என்ன பிராக்டிக்கல் இல்லாத வார்த்தை. நீங்கள் என்றைக்கு மனம் திறந்து வாழ்கிறீர்களோ அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, அப்பதான் நீங்க நிறைய கவலையோட இருப்பீங்க, அப்பதான் நிறைய துன்பத்துக்குள்ள என்ன செய்வீங்க, ஆளாவீங்க. இதெல்லாம் சும்மா மோட்டிவேஷனுக்காக பேசுறதே தவிர ஆனா ஒரு பிரயோசனம் இல்லாத விஷயம். அப்படி இருக்கவும் முடியாது, அப்படி இருக்கவும் மார்க்கம் சொல்லல. வெளிப்படையாக இருந்தால் தான் புரிந்துணர்வு வரும்னு சொல்லுவாங்க. வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு குறையும். இங்க வெளிப்படையா இருந்தீங்கன்னா தான் புரிந்துணர்வு என்ன குறையும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப இந்த அடிப்படைகள் தெரியாததுனால இது எப்படி சொல்வார்கள். ஆனா அப்படி எங்கேயும் வரல. நீங்க அதாவது பெரும்பாலும் இந்த மக்களை வென்று கொள்வதற்கோ, குடும்பத்தை வென்று கொள்வதற்கோ, சமூகத்தை வென்று கொள்வதற்கோ மிக சிறப்பான இடமாக எது இருக்கும் அப்படி என்று சொன்னால் வெளிப்படையாக கருத்து சொல்வதல்ல.
எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படையாக கருத்து சொல்கின்ற நிர்பந்தம் வந்தாலே தவிர வெளிப்படையான கருத்து சொல்லாம இருந்தீங்கன்னா சந்தோஷமாயிருப்பீங்க. வெளிப்படையான கருத்து நீங்க எப்ப சொல்ல, கருத்தோ உணர்வோ, திருப்பி சொல்றேன், எனது கருத்தோ உணர்வோ வெளிப்படையாக சொல்வதற்கான நிர்பந்தம் வந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும், நீங்கள் அதை சொல்ல வேண்டும் என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிட்டோம் சொன்னா, இது எப்படி என்று சொன்னால், கருத்து ரீதியான அம்சங்கள், என்ன ரீதியான அம்சங்களை பொறுத்த வரைக்கும், மனிதனை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் உணர்வு ரீதியாக அவன் மறைச்சிக்கின்றிருப்பான், கருத்து ரீதியாக அவன் மறைத்துக் கொண்டிருப்பான். இந்த இடத்துல மறைக்கக்கூடிய உணர்வுல மக்களோட பழகுகிற நேரத்தில் சில இங்கிதமாக என்ன செய்யறது, பழகுற அந்த ஒரு பண்பாடு என்பது சிலதை மறைக்க சொல்லும், சிலதை என்ன செய்யும், மறைக்க சொல்லும். இப்படி மறைக்கிற நேரத்தில் குற்ற உணர்வு அதிகரிக்கும். இப்படி மறைச்சோம்னா குற்ற உணர்வு அதிகரிக்கும். இது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கும், அதுக்கு இஸ்லாம் என்னென்ன விளக்கங்கள் எல்லாம் என்ன செய்திருக்கிறது, சொல்லி இருக்கிற கேள்விகள் சஹாபாக்கள்கிட்ட எப்படி எல்லாம் வந்திருக்கிறது என்பதை சுருக்கமாக இந்த இடத்துல சொல்ல வேண்டும். சோ இது ஒரு பெரிய ஒரு பகுதி, அதனாலதான் இந்த பகுதிகளை சுட்டி காட்டினேன். இது ஒரு பெரிய ஒரு பகுதி. பண்பாட்டு ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல அஹ்லாக் அதாவது குண ரீதியான விஷயங்கள் இதுல இருக்குது, ஈமானிய ரீதியான விஷயங்கள் இருக்குது, அதே போல சமூகத்தோடு தொடர்புடைய விடயங்கள் இருக்குது. அதெல்லாம சமூகத்தோடு தொடர்பு இல்லாம இருக்கும், ஆனா மனிதனுக்குள்ள ஒரு அடிப்படையான எண்ணங்கள் இருக்கு, மனிதனுக்குள்ள சில அடிப்படையான எண்ணங்கள் அப்படியே வளர்ந்துட்டு வரும். இந்த எண்ணங்களுக்கான பதில்கள் கிடைக்காம போயிடும். இப்ப சிலர் அதாவது சில பண்புகள், சில கெட்ட பண்புகளை நீக்கிக் கொள்வதற்காக போராடி கொண்டிருப்பாங்க. இது எதனால எனக்கு வந்திருக்கும் என்ற கேள்வி அவர் உலகத்தில் யார்ட்டையும் என்ன செய்யலாம் இருக்கும், கேட்க இயலாத கேள்விகள் ஒவ்வொரு மனிதன்ட்ட என்ன செய்யலாம் இருக்கலாம். இந்த உணர்வுகளுக்கு இஸ்லாம் என்ன பதில் என்ன செய்கிறது சொல்கிறது, இதுக்கு விளக்கம் என்ன? அப்ப சைக்காலஜில ஏதாவது சொல்லிடுவாங்க, சின்ன வயசுல நீங்க கெட்டு பேத்திப்பீங்க, அதான் பெருசா இப்ப கெட்டு பேத்திக்கிறீங்கன்னு டக்கு நம்பிடுறதே, எவன்ட்டையும் திருப்பி கேட்க இயலாது, சரியா, யார்கிட்ட பதில் சொல்ல இயலாது. ஓகே, அப்ப நான் கெட்டு போனதுக்கு காரணம் சின்னத்துல நான் ஏற்கனவே கெட்டு பேத்திக்கிறேன், அதனாலதான் நான் இப்ப ஃபுல்லா கெட்டவன் ஆகிக்கிறேன் போல. அவனுக்கு ஒரு ஆறுதல், கெட்டவனுக்கு ஒரு ஆறுதல் தானே அது. என்ன, நான் கெட்டு போனதுக்கு நான் காரணம் இல்லை, சின்ன வயசுல என்ன எவனோ கெடுத்து வந்தா என்ன காரணம், ஒரு ஆறுதலா இருந்துடுறது. அப்போ ஒரு வகையில் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்றது வேற, அதுதான் முழு உண்மை என்று ஏற்றுக்கொள்றது இதே, அது எங்களை எவ்வளவு பாதிக்க செய்யும் என்று பாருங்க. அப்படின்னு அது பிரச்சாரத்தை தடுக்கும், மாற்ற இயலாது, பிரச்சாரத்தை அது தடுக்கும். சிலர் சொல்லுவாங்களே சாராயம் குடிச்சவன திருத்தேலாண்டு, அப்படின்னா முழு சாராயம் குடித்தவர்கள் யாரு, சஹாபாக்கள் ஜாஹிலியா காலத்தில், அவங்களாலேயே மாற்ற முடிந்தது. அமெரிக்கால ஒரு காலகட்டத்தில் முழுமையாக மாற்ற முடிஞ்சது. இந்த கருத்துக்கள் இப்லீஸ் கருத்து, இப்லீஸ் எங்கேயாவது மாற்ற முடியாதுன்னு அதுக்கு புக்கை எழுதிடுவான், எங்கேயாவது மாற்ற முடியாதுன்ற ஒரு கருத்து வந்து வைங்களே, புக்கே அவன் எழுதி போட்டுருவான். ஏன்னா அவனை மாற்றவே இயலாது, மரணம் வரைக்கும் அவன் அழியும் வரைக்கும் கெடுக்கிறதுக்கான சவால் எடுத்துக்கிறான். இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கிட்டு பதில்களை நம்ம என்ன செஞ்சிடும், பதில்களாக மாற்றிக்கொள்கிறோம். சோ இதனால தனிப்பட்ட ரீதியா ஒருத்தர் கேட்டு அதை பதில் சொல்லவும் இயலாது, தனிப்பட்ட ரீதியா அவங்களால சொல்லவும் முடியாத சில விஷயங்கள் மனித வாழ்க்கையில இருக்கும். இது போன்ற உணர்வுகளும் அது போல ஈமான் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கு. இது மனிதனுக்கு விடை காண முடியாம மனுஷன் யோசிச்சு கொண்டிருக்கிற உணர்வுகள். இரண்டாவது ஈமான் சார்ந்த விஷயங்கள். ஈமான் சார்ந்த விஷயங்கள்னா மனிதனுக்கு எப்பயும் கேள்வி வந்து கண்டே இருக்கும், கேள்வி என்ன செய்யும், வந்து கண்டே இருக்கும், 1000 கேள்வி உள்ளுக்கு தோண்டிக்கண்டே இருக்கும். அப்படியே போற டைம்ல நபிமார்கள் எல்லாம் ஏன் வந்து தமிழ்ல வரல, இப்படி ஒரு கேள்வி வரும். திடீர்னு ஒரு தடவை ஒரு மௌலையிட்ட கேட்பாங்க, இப்படி நபிமார்கள் ஏன் தமிழ்ல வரல, அவர் தெரிஞ்சவராக ஒரு வழக்கம் சொல்லுவார், தெரியாதவராக இருந்தா இன்னும் கொஞ்சம் குழப்பிறாருன்னு. அது 2000 அவர் பதிலுக்கு 2வது திருப்பி கேள்வி கேட்கலாதனால சரி ஓகே நம்ம இதுக்கு வெளியே போனா இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிருவோம், வெளியே போயிடுவோம் என்று ஒரு கட்டுப்படுத்திக் கொள்வோம் நிப்பார். கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லதா பதிலை விட, சரியா, இருந்தாலும் அப்படி நின்று கொள்வார். இந்த போன்ற கேள்விகள், அல்லாஹ்வை யார் படைச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கிறது, படைச்சவனுக்கு இது ஒரு கேள்வி என்ன செஞ்சிருமா, பதில சொல்லாம ஒரு பக்கத்துல நின்று கண்டிருக்கும். ஒரு நாள் 2 நாள் நின்றா பரவாயில்ல, இன்னொருத்தர் கேள்வி அந்த பக்கம் இந்த பக்கத்தால நான் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து பில்டு பண்ணி ஒரு ஏத்திசமே உள்ளத்துக்குள்ள வளர்ந்திருக்கும். தொழுவாரு, நோம்பு பிடிப்பாரு, ஹஜ்ஜி செய்வாரு, எல்லாம் செய்வாரு, ஆனா ஒரு நாஸ்திகம் அவர்கிட்ட வளர்ந்திருக்கும். இன்றைக்கு வெடிக்கும் என்ன தெரியாத அளவுல வளர்ந்திருக்கும். அல்லது இஸ்லாமிய மத வெறுப்புண்டு வளரும், ஆனா முஸ்லீமா இருப்பார், மத வெறுப்புண்டு வளரும், மதரசாக்களுக்கு ஏசுறது, பள்ளி மாம்களுக்கு ஏசுறது, மோதினுக்கு ஏசுறது, அப்படி ஏசுறது, ஆனா சஹாபாக்களை பாதுகாத்துற, சஹாபாக்கள் இப்படி இருக்கல அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை மட்டுமே இஸ்லாத்துல இருக்கணும்ன்றதுக்காக அதை பாதுகாத்துட்டு எல்லாருக்கும் ஏசி தெரியும். ஏன்னா அவனுக்கு ஏத்திசத்தை வெளிப்படுத்தினா குஃபராயிருவோம் என்ற ஒரே காரணமாக ஏசிக்கின்றிருப்போம், இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்வோம் இருப்போம், அதுல இருப்போம். மார்க்கத்தை மார்க்க அடையாளங்களை பொதுவாக ஒரு ஆளை இருக்கிறது வேற, ஒரு மௌலவி இருக்கிறது, ஒரு இமாம இருக்கிறது, ஒரு மதீனா இருக்கிறது வேற, அது வேற விஷயம். ஒரு பள்ளியோட ஒருத்தர் இந்த பள்ளிக்கு நான் போக மாட்டேன்னு ஒருத்தர் பள்ளியோட உள்ள சண்டையில இருக்கு, அது வேற. ஆனா டோட்டலா வெறுப்பாரு. வெறுத்தாலும் நான் இந்த பள்ளிகளுக்கே போகாததுக்கு என்ன காரணம்னா கருத்து முரண்பாடு அப்படி என்றுட்டு அவர் சொல்லுவாரு. கருத்து முரண்பாடு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா, இல்ல அங்க எலோபதி, ஹோமியோபதி, பஞ்சர், பிரசன் 1000 கருத்து மூலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசி கட்டிக்கிறார், அப்ப போலாமா,
ஏதோ ஒன்றுல ஒரு கருத்தை எடுத்து தான் சரி காணணும். அதுதான் மனிதன வாழ்க்கை. அதுல நீ இதுல சரி இருக்கும், இதுல சரி இருக்கு, நீ எல்லாத்தையும் தக்லீத் பண்றேன்னு சொன்னா நீ வெளியே போடு. ஸ்கூலுக்கு போலாமா? ஒரு ஊர்ல ஸ்கூல் போகலாமா? இந்த மாதிரி கருத்து முரண்பாடை நம்ம எடுத்துக்கணுமா? ஒரு ஸ்கூல் போகலாமா? போகலாது. இப்ப கருத்து முரண்பாடு என்று சொல்லி எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறவே குடும்பத்துக்குள்ளே 1000 கருத்து முரண்பாடு, இந்த குடும்பத்தை அங்கீகரிக்கிற மார்க்கத்துல கருத்து முரண்பாடு, இந்த மார்க்கத்துக்கு போகாம இருக்கிறான்னா அவனுக்கு ஒரு ஏத்திசம் வளரும். இந்த ஏத்திசம் எங்கிருந்து வளருங்க? பெருசா படிச்ச நினைக்க தேவையில்லை. இது போன்ற சிந்தனைகளால் உள்ளத்துக்குள்ள நீங்க பதில் காணாம இருக்கக்கூடிய ஈமானிய சந்தேகங்களாலும் என்ன செய்யும்? வளரும். அப்ப இதுக்கு என்ன பதில்? அதுபோல சில விஷயங்கள் இருக்கு. நம்ம நெருங்கி பழகிற மனைவி, நெருங்கி பழகக்கூடிய தாய், நெருங்கி பழகக்கூடிய சகோதரர்கள், உறவுகள், அவர்களை பற்றிய பதிவுகள் உள்ளங்கள் வைக்கும். எங்களை பத்தி அவங்கள்ட்ட பதிவு இருக்கும், அவர்களை பத்தியும் எங்கள்கிட்ட என்ன செய்யும்? பதிவுகள் இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற பதிவுகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதுக்கான நம்ம வெளிப்படுத்தவும் முடியாது, சொல்லவும் முடியாது. இதை பத்தி இஸ்லாம் என்ன செய்கிறது? சொல்கிறது என்கின்ற ஒரு பகுதியை நம்ம இதில் என்ன செய்யறோம்? நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதுல நாங்க பார்க்கணும்னு சொன்னா இஸ்லாம் ஏனைய எந்த கொள்கைகள் மதங்கள் பொழிலாம அவ்வளவு அழகாக இந்த விஷயங்களுக்கு என்ன செஞ்சு பதில் சொல்றீங்க.